வணக்கம். வேந்தரின் இளங்கதிர் காலை செய்திகளுக்காக ரேவதி. ராகப்பிரியா. முதலில் தலைப்புச் செய்திகள். வங்கக்கடலில் பரவும் எண்ணெய் படலம் ஓரிரு நாளில் அகற்றப்படும் என்று அமைச்சர்கள் உறுதி. தமிழக அரசு ஆலோசகர் ஷீலா பாலகிருஷ்ணன் பதவி விலகல். மேலும் 2 உயர் அலுவலர்களும் விலகியதாக தகவல். சரக்கு சேவை வரி தொடர்பான சட்ட திருத்த முன்வரைவு பட்ஜெட் கூட்டத்தொடரின் 2வது அமர்வில் தாக்கல். பஞ்சாப் கோவா மாநில பேரவைத் தேர்தல் காலை 7 மணிக்கு வாக்குப்பதிவு தொடங்கியது. சென்னை கடலில் பரவியுள்ள எண்ணெய் படலத்தை அகற்றும் பணி இன்று 8வது நாளாக தொடரவிருக்கும் நிலையில் ஓரிரு நாளில் முழுவதும் அகற்றப்படும் என்று தமிழக அமைச்சர்கள் ஜெயக்குமார் மற்றும் கருப்பண்ணன் ஆகியோர் தெரிவித்துள்ளனர். மும்பையிலிருந்து டீசல் பெட்ரோல் ஏற்றி வந்த டான் காஞ்சிபுரம் கப்பல் மீது சமையல் எரிவாயு சிலிண்டர் ஏற்றி வந்த கத்தார் நாட்டின் மேப்பிள் என்ற கப்பல் மோதியது. இதையடுத்து டான் காஞ்சிபுரம் கப்பல் பழுதடைந்து அதிலிருந்து வெளியான கச்சா எண்ணெய் கடலில் பரவி பெரும் சேதத்தை விளைவித்துள்ளது. இந்த எண்ணெய் படலம் திருவான்மியூர் கடற்கரை வரை பரவியுள்ளது. இதனால் மீன்கள், ஆமைகள் உள்ளிட்ட கடல்வாழ் உயிரினங்கள் பெரும் பாதிப்புக்குள்ளாகின. கடலில் மிதக்கும் எண்ணெய் படலங்களை அகற்றும் பணிகள் இன்று 8வது நாளாக தொடர்ந்து நடைபெறவிருக்கும் நிலையில் எண்ணெய் படலம் மேலும் பரவும் ஆபத்து ஏற்பட்டுள்ளது. இந்த நிலையில் சென்னை உயர்நீதிமன்ற அறிவுறுத்தலை அடுத்து 2 கப்பல்களையும் அப்பகுதியிலேயே நிறுத்தி வைக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. எண்ணெய் அகற்றும் பணிகளை பார்வையிட்ட தமிழக அமைச்சர்கள் ஜெயக்குமார் மற்றும் கருப்பண்ணன் ஆகியோர் ஓரிரு நாளில் முழுவதும் அகற்றப்படும் என்று தெரிவித்துள்ளனர். இதனிடையே எர்ணாவூர் பகுதியில் எண்ணெய் படலம் அகற்றும் பணியை பார்வையிட்ட தமிழக மீன்வளத்துறை அமைச்சர் ஜெயக்குமார் செய்தியாளர்களுடன் பேசினார். அப்பகுதியில் பிடிக்கப்படும் மீன்களை உண்பதால் எந்த பாதிப்பும் ஏற்படாது என்று தெரிவித்த அவர், கப்பல்களை அப்பகுதியில் நிறுத்தி வைத்திருப்பதால் உரிய காப்பீட்டுத் தொகை விரைவில் கிடைக்கும் என்று தெரிவித்தார். எண்ணெய் படலத்தை அகற்றும் பணியில் நவீன எந்திரங்கள் பயன்படுத்தப்பட இருப்பதாகவும் அகற்றும் பணி விரைவில் முடிவடையும் என்றும் அவர் மேலும் தெரிவித்தார். ஈரான்லேருந்து மும்பையில் இருந்தது. இந்த 2 கப்பலையும் பார்த்தீங்கன்னா இப்போ கொண்டு போயிட்டு இப்போ உள்ளவும் வச்சாச்சு காமராஜர் போர்ட்டில். அதனால் என்ன பாதிப்பு மீனவருடைய வாழ்வாதாரம் அந்த இதெல்லாம் கருத்தில் கொள்வோம் முடிமான அளவுக்கு. ஸோ என்விரான்மெண்ட் ப்ரொடெக்ஷனுக்கு, ஸோ ஃப்யூச்சரில் இந்த மாதிரி எல்லாம் வராமல் இருக்கிறதுக்கு என்னென்ன ஸ்டெப்ஸ் எடுக்க முடியுமோ அதுவும் பார்த்தீங்கன்னா எடுக்கிறது வேண்டிய நடவடிக்கை எடுப்போம். இதனிடையே எண்ணூர் பகுதியில் எண்ணெய் கழிவுகளை அகற்றும் பணியை தமிழக சுற்றுச்சூழல் துறை அமைச்சர் KC கருப்பண்ணன் பார்வையிட்டார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், எண்ணெய் அகற்றும் பணி முனைப்பாக நடைபெற்று வருவதாகவும் 2 நாட்களில் எண்ணெய் முழுவதும் அகற்றப்பட்டுவிடும் என்றும் தெரிவித்தார். ரெவென்யூ, சுற்றுச்சூழல் அதிகாரிகள், எங்கள் செக்ரட்டரி, அப்புறம் DA, அந்த லெவலில் ஒரு 10 மாவட்ட ஆட்சியர், நம்ம RDO இருக்காங்க, கடலோட காவல்பட எல்லாரும் நல்ல ஒத்துழைப்போடு அந்த இதை மரசெல்லாம் சப்பி எடுத்துகிட்டு இருக்காங்க. மேக்சிமம் ஒரு பார்த்தா 90% முடிஞ்சிருச்சு, 10% இருக்குது. அது இன்னும் ஒரு நாள் முடிஞ்சுன்னு சொல்கிறாங்க. தமிழக அரசு ஆலோசகர் பொறுப்பு வகித்து வந்த ஷீலா பாலகிருஷ்ணன் பதவி விலகியுள்ளார். ராஜினாமா கடிதத்தை முதல்வர் அலுவலகத்தில் ஒப்படைத்ததாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. கேரள மாநிலம் திருவனந்தபுரத்தைச் சேர்ந்தவர் ஷீலா பாலகிருஷ்ணன். 1976ஆம் ஆண்டு இந்திய ஆட்சிப்பணிக்கு தேர்வான இவர் கடந்த 2012ஆம் ஆண்டில் தமிழக அரசின் தலைமைச் செயலராக பணியாற்றினார். இவர் பணி ஓய்வு பெற்ற நிலையில் 2014ஆம் ஆண்டும் தமிழக அரசின் ஆலோசகராக நியமிக்கப்பட்டார். பதவிக்காலம் இந்த ஆண்டு மார்ச் 31ஆம் தேதியுடன் முடிவடைய உள்ள நிலையில் ஷீலா பாலகிருஷ்ணன் திடீரென பதவி விலகியுள்ளது குறிப்பிடத்தக்கது. இதனிடையே தமிழக அரசின் முதன்மை செயலர் பொறுப்பிலிருந்து வெங்கட்ராமனும் முதல்வரின் தனிச் செயலர் பொறுப்பிலிருந்து ராமலிங்கமும் விலகியுள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. சரக்கு சேவை வரி சட்ட திருத்த முன்வரைவு நாடாளுமன்றத்தின் 2வது அமர்வில் தாக்கல் செய்யப்படும் என்று மத்திய நிதி அமைச்சர் அருண்ஜேட்லி தெரிவித்துள்ளார்.
தில்லியில் பட்ஜெட் பற்றி செய்தியாளர்களுடன் பேசிய அவர், சரக்கு மற்றும் சேவை வரி சட்ட திருத்த முன்வரைவு நாடாளுமன்ற பட்ஜெட் கூட்டத்தொடரின் 2வது அமர்வில் தாக்கல் செய்யப்பட இருப்பதாக தெரிவித்தார். சட்ட முன்வரைவில் கொள்கை அடிப்படையில் பல்வேறு சிக்கல்கள் இருந்ததாக மேலும் குறிப்பிட்ட அவர், முன்வரைவு தாக்கல் செய்யப்பட்டுவிட்டால் அது தொடர்பான சிக்கல்கள் எழ வாய்ப்பில்லை என்றும் மேலும் தெரிவித்தார். வரும் மார்ச் மாத இறுதிக்குள் சரக்கு சேவை வரி தொடர்பான சட்ட திருத்தங்கள் இறுதி செய்யப்பட்டுவிடும் எனவும் அருண்ஜேட்லி அப்போது குறிப்பிட்டார். Decision which we have taken can actually be termed as a reform in its own rights. And I think what is more important than that is that not a single decision have we taken which goes contrary to this larger roadmap that we are trying to follow. 5 மாநில பேரவைத் தேர்தல்களின் முதல் கட்டமாக பஞ்சாப் மற்றும் கோவா மாநில பேரவைத் தேர்தல் வாக்குப்பதிவு இன்று காலை தொடங்கியது. பஞ்சாப், கோவா, மணிப்பூர் மாநில பேரவைகளின் பதவிக்காலம் வரும் மார்ச் மாதம் 18ஆம் தேதியும், உத்தரகண்ட் பேரவை பதவிக்காலம் மார்ச் 26ஆம் தேதியும், உத்தரப்பிரதேச மாநில சட்டப்பேரவையின் பதவிக்காலம் வரும் மே மாதம் 27ஆம் தேதியும் முடிவடைகிறது. இதனையடுத்து அம்மாநில பேரவைகளுக்கான தேர்தல் அறிவிக்கப்பட்டது. அதில் முதல் கட்டமாக பஞ்சாப், கோவா மாநில பேரவைகளுக்கான தேர்தல் ஒரே கட்டமாக இன்று நடைபெறுகிறது. சிரோமணி அகாலிதளம், பாரதிய ஜனதா கூட்டணி ஆட்சி நடைபெறும் பஞ்சாப் மாநிலத்தில் மொத்தமுள்ள 117 தொகுதிகளுக்கான வாக்குப்பதிவு இன்று காலை 7 மணிக்கு தொடங்கி நடைபெற்று வருகிறது. அந்த கூட்டணி தவிர காங்கிரஸ் தனி அணியாகவும், ஆம் ஆத்மி கட்சி தனியாகவும் பஞ்சாப் மாநிலத்தில் போட்டியிடுகின்றன. அனைத்து தொகுதிகளிலும் வாக்காளர்கள் நீண்ட வரிசைகளில் காத்திருந்து ஆர்வத்துடன் வாக்களித்து வருகின்றனர். கோவா மாநிலத்தில் லட்சுமிகாந்த் பர்சேகர் தலைமையில் பாரதிய ஜனதா ஆட்சி நடைபெறுகிறது. இந்த மாநிலத்தில் உள்ள 40 தொகுதிகளிலும் விறுவிறுப்பாக வாக்குப்பதிவு நடைபெற்று வருகிறது. கடந்த முறை பாரதிய ஜனதா கூட்டணியில் இடம்பெற்றிருந்த மகாராஷ்டிரவதி கோமந்த கட்சி, கோவா சுரக்ஷா மஞ்ச் ஆகிய கட்சிகள் இந்த முறை சிவசேனா கூட்டணியில் போட்டியிடுகின்றன. இங்கு பாரதிய ஜனதா தீவிர பிரச்சாரம் செய்தாலும் லட்சுமிகாந்த் பர்சேகரை முதல்வர் வேட்பாளராக முன்னிலைப்படுத்தவில்லை. முன்னாள் முதல்வரும் மத்திய பாதுகாப்பு அமைச்சருமான மனோகர் பாரிக்கரை முன்னிலைப்படுத்தி பிரச்சாரத்தில் ஈடுபட்டது. இங்கும் காங்கிரஸ் மற்றும் ஆம் ஆத்மி கட்சிகள் தனித்தனி அணிகளாக போட்டியிடுவது குறிப்பிடத்தக்கது. ஜம்மு காஷ்மீர் மாநிலம் தோடா மாவட்டத்தில் மனிதர்களை தாக்கிய 2 சிறுத்தை புலிகளை வனத்துறையினர் கூண்டு வைத்து பிடித்தனர். ஜம்மு காஷ்மீர் மாநிலம் முழுவதும் தொடர்ந்து பெய்து வரும் பனிப்பொழிவால் காடுகளில் உள்ள விலங்குகள் உணவுக்காகவும் நீருக்காகவும் கிராமங்களுக்குள் புகுந்து விடுகின்றன. தோடா மாவட்டத்திற்குள் நுழைந்த 2 சிறுத்தை புலிகள் கிராமங்களில் புகுந்து அங்குள்ளவர்களை தாக்கியதில் பலர் படுகாயமடைந்தனர். இதுகுறித்து மக்கள் அளித்த தகவலின் அடிப்படையில் புலிகளை கூண்டு வைத்து பிடிக்கும் முயற்சியில் வனத்துறையினர் ஈடுபட்டனர். அதில் 2 சிறுத்தை புலிகள் சிக்கிக் கொண்டன. வனத்துறையினர் 2 சிறுத்தைகளையும் அடர்ந்த காட்டுப்பகுதியில் விட்டனர். तो लास्ट इवनिंग को हमें गुड न्यूज़ मिली कि एक लेपर्ड उसमें ट्रैप हुआ है. वाइल्ड लाइफ की मदद से, एडमिनिस्ट्रेशन की मदद से हम लोग वहाँ पहुँचे. हमारी ऑलरेडी एक पार्टी वाइल्ड लाइफ के साथ पुलिस की थी वहाँ पर, तो उसको रिट्रीव किया, वहाँ से निकाला उसको. तो शाम को 2 घंटे बाद एक और न्यूज़ आती है कि एक जो गणपत ब्रिज के पास एक केज हमने लगा रखा था, उसमें भी एक लेपर्ड ट्रैप हुआ है. நாளை அதிமுக எம்எல்ஏக்கள் கூட்டம், பொதுச் செயலர் சசிகலா அழைப்பு. விவரம் விளம்பர இடைவேளைக்கு பிறகு. செய்திகள் தொடர்கின்றன. சென்னையில் உள்ள அதிமுக தலைமையகத்தில் நாளை அதிமுக எம்எல்ஏக்கள் கூட்டம் நடைபெற இருப்பதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. சென்னை ராயப்பேட்டையில் உள்ள அதிமுக தலைமை அலுவலகத்தில் நாளை எம்எல்ஏக்கள் கூட்டம் நடைபெற இருப்பதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. நாளை மதியம் 1:30 மணிக்கு நடைபெறும் கூட்டத்தில் அனைத்து எம்எல்ஏக்களும் தவறாது கலந்து கொள்ள வேண்டுமாறு கோரப்பட்டுள்ளது. கூட்டத்திற்கு அதிமுக பொதுச் செயலர் சசிகலா தலைமை வகிப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. பெப்சி, கோக் உள்ளிட்ட குளிர்பானங்களை தமிழக அரசே தடை செய்ய முன்வர வேண்டும் என்பதை வலியுறுத்தி குளிர்பானங்களை சாலையில் ஊற்றி வணிகர்கள் சங்கத்தினர் போராட்டத்தில் ஈடுபட்டனர். தமிழகத்தில் வரும் மார்ச் மாதம் 1 தேதியிலிருந்து கடைகளில் பெப்சி, கோக் உள்ளிட்ட அயல்நாட்டு குளிர்பானங்களை விற்பனை செய்வதில்லை என வணிகர்கள் சங்கத்தினர் அறிவித்துள்ளனர்.
இதனையடுத்து தமிழ்நாடு வணிகர் சங்கங்களின் பேரவைத் தலைவர் வெள்ளையன் பல்வேறு ஊர்களில் இது பற்றி விளக்கமளித்து வருகிறார். இந்த நிலையில் தஞ்சாவூருக்கு வந்த அவர் பல்வேறு அங்காடிகளிலும் அயல்நாட்டு குளிர்பானங்களை விற்பனை செய்ய வேண்டாம் என்று கேட்டுக்கொண்டார். அப்போது வணிகர்கள் அயல்நாட்டு குளிர்பானங்களை சாலையில் கொட்டி அவருக்கு ஆதரவளிப்பதாக தெரிவித்தனர். கோக் பெப்சியை அந்த இளைஞர்கள் மாணவர்கள் எதிர்த்திருப்பது என்பது ஒரு நல்ல அறிகுறி. அதை எங்கள் தமிழ்நாடு வணிகர் சங்கங்களின் பிறகு இந்த நேரத்தில் இந்த எழுச்சியோடு கொக்கோ கோலா பெப்சியை கடையில் விற்க வேண்டாம் என்று கேட்டிருக்கிறோம். விரைவில் கொக்கோ கோலா பெப்சி முழுவதுமாக இல்லாத தருமபுரி மாவட்டம் ஈச்சம்பாடி அணை பாசன கால்வாய்களை தூர்வாரி கருகும் பயிர்களை காப்பாற்ற தண்ணீரை திறந்துவிட வேண்டும் என விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். தருமபுரி மாவட்டம் ஈச்சம்பாடி பகுதியில் தென்பெண்ணை ஆற்றின் குறுக்கே கட்டப்பட்ட அணையின் இடப்புற வலப்புற கால்வாய்கள் மூலம் 6250 ஏக்கர் விவசாய நிலங்கள் பயன்பெறுகின்றன. ஈச்சம்பாடி அணை நீரை வறட்சி காலங்களில் திறந்து விடுவது வழக்கம். இந்த நிலையில் தற்போது தருமபுரி மாவட்டத்தில் பெரும் வறட்சி நிலவுகிறது. இதனால் அணையில் உள்ள சீமை கருவேல மரங்களை அகற்றி பாசன கால்வாய்களை தூர்வாரி தண்ணீரை திறந்துவிட வேண்டும் என விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். கருவேலம் முள்புதாருங்க பூரா டேமை மூடிடுச்சுங்க. ஐக்கால் மூடிடுச்சு. வலதுபுறம் இடதுபுறம் சேர்ந்து 10 பஞ்சாயத்துக்கு 15 பஞ்சாயத்து வருதுங்க. கருவேல மரத்தை வந்து காவாயிலையும் டேம்லையும் இருக்கிற கருவேல மரத்தை வந்து சுத்தம் பண்ணி தண்ணி போகிற மாதிரி அரசாங்கம் நடவடிக்கை எடுத்துச்சுன்னா எங்களுக்கு ரொம்ப எங்கள் பகுதி விவசாயிகளுக்கு ரொம்ப ஒரு சிறப்பாக இருக்குங்க. தூர் வரல சுத்தமாக எல்லாம் பூரா செடிங்க கல்லுங்க கான்ட்ராக்ட் எதனா விட்டானா ஒழுங்கு வேலை செய்யறதில்ல. அதில் பாதி தண்ணி வேஸ்ட் ஆயிடுது. இதை நினைச்சா அதாவது இதில் காவாய்ங்களே அங்கங்கே டேமேஜ் நிறைய டேமேஜ் இருக்குது. சேருங்க ஃபுல்லாக பாதி காவை சேரிங்களே அடிச்சிக்கிச்சிங்க. இது கவர்மெண்ட் சொல்லி இது பண்ணும். இதை டெண்டர் ஏதாவது அவங்க பண்ணி கவர்மெண்ட்ல தூர் வரணும். தூத்துக்குடியில் விசாரணைக்காக அழைத்துச் சென்றவரை காவல்துறையினர் அடித்து கொன்றுவிட்டதாக கூறி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டவர்களிடம் பேச்சுவார்த்தை நடத்திய பின்னர் உடல் ஒப்படைக்கப்பட்டது. தூத்துக்குடி போல்பேட்டை பகுதியைச் சேர்ந்த ஆறுமுகம் என்பவரின் மகன் பாண்டியராஜன் நேற்று முன்தினம் கிறிஸ்தவ பேராலய விழாவில் பங்கேற்க வந்துள்ளார். அப்போது அவர் குடிபோதையில் பெண் காவலரிடம் தகராறு செய்ததாக கூறி அவரை காவல் நிலையத்திற்கு அழைத்துச் சென்றுள்ளனர். விசாரணைக்காக அழைத்துச் செல்லப்பட்ட அவர் நேற்று அதிகாலை இறந்துவிட்டதாக காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். காவல்துறையினர் அவரை அடித்து கொன்றுவிட்டதாக கூறி அவருடைய உறவினர்கள் உடலை வாங்க மறுத்து மருத்துவமனையை முற்றுகையிட்டு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். மாவட்ட நடுவர் நீதிமன்ற நீதிபதி அண்ணாமலை முன்னிலையில் நடைபெற்ற பேச்சுவார்த்தைக்கு பின்னர் உறவினர்களிடம் உடல் ஒப்படைக்கப்பட்டது. திருநெல்வேலி மாவட்டம் தென்காசியில் விளைநிலங்களுக்கும் மனிதர்களுக்கும் அச்சுறுத்தலாக விளங்கும் வனவிலங்குகளை கட்டுப்படுத்த வேண்டும் என்று மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். திருநெல்வேலி மாவட்டத்தின் தென்காசி, குற்றாலம், புலிகரை, செங்கோட்டை உள்ளிட்ட பகுதிகள் மேற்கு தொடர்ச்சி மலையடிவாரத்தில் அமைந்துள்ளன. அப்பகுதிகளில் வனவிலங்குகளான புலி, சிறுத்தை, யானை உள்ளிட்டவை அவ்வப்போது அப்பகுதி விளைநிலங்களில் புகுந்து பயிர்களுக்கும் மனிதர்களுக்கும் அச்சுறுத்தலாக விளங்கி வருகின்றன. இதனால் தங்கள் வாழ்வாதாரத்தையும் பொருளாதாரத்தையும் இழந்து தவிப்பதாக கூறும் அப்பகுதி மக்கள் வனவிலங்குகள் நிலங்களுக்குள் புகாதவாறு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கோரிக்கை விடுத்துள்ளனர். வனத்துறையிட்ட பல முறை நாங்கள் முறையிட்டோம். அவங்க ஒரு கூண்டு வச்சுக்கிட்டு அந்த ஒரு கூண்டு வச்சு எல்லா பக்கத்தும் சரி செய்யணும்னு நினைக்காங்க. ஆனால் அந்த கூண்டு நிறைய கூண்டுகள் வச்சு வடகரை, மேக்கரை, புலிகரை அந்த போன்ற பகுதியில் அப்புறம் இந்த சிறுத்தை புலிகளை கட்டாயம் பிடிக்கணும். அதுக்கு தக்க நடவடிக்கை எடுக்கணும். இதேபோன்று கன்னியாகுமரி மாவட்டம் ஆரல்வாய்மொழி பொய்கை அணை அருகே தனியார் தோட்டத்தில் காட்டு யானைகள் புகுந்து மா, முந்திரி மற்றும் பனை மரங்களை சேதப்படுத்தியுள்ளன. அப்பகுதியில் விளைநிலங்களை காப்பாற்றும் வகையில் தடுப்பு வேலிகள் அமைக்க வேண்டும் என்று மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். மலையடிவார பகுதியான இங்கு காட்டு யானைகள் அவ்வப்போது கூட்டமாக வருவது வழக்கம். இப்பகுதியில் குடியிருப்புகளும் இருப்பதால் வனத்துறையினர் விரைவான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று மக்கள் கோரியுள்ளனர். வனத்துறை நாங்கள் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கோம். இதுவரை எந்த நடவடிக்கையும் எடுக்கலை. யானைகள் அட்டகாசம். விவசாய நிலங்களுக்கு எங்களுக்கு மாவு, புளி, கொல்லா இவ்வளவும் காய்ச்சிருக்கு. எங்களுக்கு ரொம்ப சேதங்களை ஏற்படுத்தியிருக்கு. எங்களுக்கு இங்கே வரதுக்குள்ள பயமாட்டே இருக்கிறது. எங்களுக்கு வனத்துறை இந்த வேலி அமைத்து வனவிலங்குகள் உள்ளே வராமல் பாதுகாக்கும்படி கேட்டுக்கொள்கிறோம். காட்டு மிருகங்கள் அடிக்கடி பெரிய ஓத்திரங்கள் பண்ணது உண்டு. சமீபத்தில் யானைகள் 2க்கு மேலே 3-4 வந்திருக்கலாம். மாமரம், புளிய மரம், ஒரு பனை மரத்தை அப்படி மூட்டோடய பிடுங்கி போட்டு ரொம்ப சேதத்தை உண்டு பண்ணியிருக்கு. எங்களுக்கு விவசாய சேதத்தை விட எங்களுக்கு அந்த இடங்களை போய் பார்க்க வர பயமாயும் இருக்கு. அதனால இதுக்கு தகுந்த நடவடிக்கைகள் அரசு எடுக்கும்.
திருப்பூரில் 14வது புத்தக திருவிழாவில் 150 அரங்குகளில் பல்வேறு தலைப்புகளில் லட்சக்கணக்கான புத்தகங்கள் இடம்பெற்றுள்ளன. திருப்பூர் காங்கேயம் சாலையில் உள்ள பத்மினி கார்டனில் 14வது புத்தக கண்காட்சி தொடங்கியுள்ளது. இந்த புத்தக திருவிழாவில் 150க்கும் மேற்பட்ட அரங்குகள் அமைக்கப்பட்டு 1000க்கும் மேற்பட்ட தலைப்புகளில் லட்சக்கணக்கான புத்தகங்கள் இடம்பெற்றுள்ளன. திருப்பூர் தெற்கு சட்டப்பேரவை தொகுதி உறுப்பினர் குணசேகரன் ரிப்பன் வெட்டி துவக்கி வைத்தார். இந்த புத்தக திருவிழாவை பெண்கள், குழந்தைகள் மற்றும் சமூக ஆர்வலர்கள் திரளானோர் கண்டுகளித்தனர். இந்த புத்தக திருவிழா வரும் 12ஆம் தேதி வரை நடைபெறும் என இதன் ஒருங்கிணைப்பாளர் தெரிவித்துள்ளார். 152 அரங்குகள் இங்கே வைக்கப்பட்டிருக்கின்றன. 54 பதிப்பகங்களும் மற்றும் விற்பனையாளர்கள் இங்கே கலந்து கொண்டிருக்கிறார்கள். புதிய புத்தகங்கள் இங்கே மக்களுக்காக வர இருக்கின்றன. மேலும் இந்த புத்தக திருவிழாவில் மாணவர்களுக்கான தினசரி நிகழ்ச்சிகள் காலை நேரத்தில் நடைபெற இருக்கின்றன. இது ஒரு புதிய முயற்சியாக நடைபெறுகிறது. விழுப்புரம் வைகுண்டவாச பெருமாள் திருக்கோவிலில் நடைபெற்ற ரதசப்தமி மகோத்சவத்தில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். விழுப்புரத்தில் மிகவும் பழமையானதும் புகழ்பெற்றதுமான அருள்மிகு வைகுண்டவாச பெருமாள் திருக்கோவில் உள்ளது. ஆண்டுதோறும் தை மாதத்தில் ரதசப்தமி திருவிழா நடைபெற்று வரும் நிலையில் இந்த ஆண்டு விழா நேற்று நடைபெற்றது. திருவிழாவையொட்டி வைகுண்டவாச பெருமாளுக்கு சிறப்பு திருமஞ்சனம் செய்யப்பட்டது. காலையில் நடைபெற்ற மகோத்சவத்தில் சூரிய பிரபை, அனுமந்த வாகனம், சேஷ வாகனம், கருட வாகனம் ஆகிய வாகனங்களில் பெருமாள் எழுந்தருளி பக்தர்களுக்கு காட்சியளித்தார். அவற்றில் கருட வாகனத்தில் எழுந்தருளிய வைகுண்டவாச பெருமாளை காண்பதற்கு ஏராளமான பக்தர்கள் குவிந்தனர். உத்தராயண புண்ணிய காலத்தில் நடக்கிற நிகழ்ச்சி முக்கியமான நிகழ்ச்சியாகும். இன்னைக்கு பெருமாளை தரிசனம் பண்ணால் அவருடைய மனோபீஷ்டங்கள்லாம் பூர்த்தியாகுது. பக்தர்கள் என்னென்ன நினைச்சுன்னு இந்த பெருமாள்கிட்ட தன்னுடைய குறைகள் சொல்றாலும் அந்த குறைகளை உடனே பெருமாள் பூர்த்தி பண்ணி கொடுக்குறார். சேலத்தில் ஸ்ரீ ஆண்டாள் திருக்கல்யாண வைபவத்தை முன்னிட்டு பஞ்சகருட சேவை வாகனத்தில் 5 பெருமாளும் பவனி வந்த காட்சியை ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கண்டுகளித்தனர். சேலம் பழைய பேருந்து நிலையம் அருகே பழமை வாய்ந்த கோட்டை அருள்மிகு அழகிரிநாதர் திருக்கோவிலில் ஸ்ரீ ஆண்டாள் இளைஞர் குழு சார்பில் பஞ்சகருட சேவை வைபவம் மற்றும் ஸ்ரீ ஆண்டாள் திருக்கல்யாணம் நடைபெற்றது. இங்கு 3 நாட்கள் நடைபெறும் இந்த திருவிழாவில் கோட்டை அருள்மிகு அழகிரிநாத சுவாமி திருக்கோயில், செவ்வாய்ப்பேட்டை அருள்மிகு பிரசன்ன வெங்கடாஜலபதி திருக்கோவில், வெங்கடேச பெருமாள் கோவில், அருள்மிகு லட்சுமி நாராயண சுவாமி கோவிலில் உள்ள உற்சவ மூர்த்திகள் சிறப்பு அலங்காரம் செய்யப்பட்டு வழிபாடு நடைபெற்றது. 5 கருட வாகனத்தில் வந்த பெருமாளுக்கு வேதங்கள் முழங்க அர்ச்சனை செய்யப்பட்டு மகா தீப ஆராதனை நடைபெற்றது. இதனைத் தொடர்ந்து பெருமாள் மற்றும் ஆண்டாள் சீர்வரிசையுடன் ஊர்வலம் புறப்பட்டு ஸ்ரீவில்லிபுத்தூர் ஆண்டாள் திருக்கோவில் மாலை கொண்டுவரப்பட்டு ஆண்டாள் திருக்கல்யாணம் நடைபெறவுள்ளது. மாறி மாதம் 30 நாட்கள் நோன்பு நூத்து தை மாதத்தில் கைத்தளம்பட்ட கனாக்கண்டேன் தோடி நான் என்பது போல ஆண்டாளும் எம்பெருமானும் சேர்த்து செய்வதும் அனுகிரம் பண்ணுகின்றார். நாம் அனைவரும் ஒன்று கூடியிருந்து குளிந்தேலோர் எம்பாவா என்பது போல அவர் திருவடிக்கமலை சரணடைந்து பல்லாண்டு பாழுவோமாக. திருவண்ணாமலை அண்ணாமலையார் கோவிலில் குடமுழுக்கு விழா நடைபெற இருப்பதை அடுத்து 6ஆம் மற்றும் 7ஆம் கால யாக பூஜைகள் நிறைவு பெற்றன. திருவண்ணாமலை அண்ணாமலையார் திருக்கோவிலில் வரும் திங்கட்கிழமை குடமுழுக்கு விழா நடைபெற உள்ளது. அதனையொட்டி அம்மணி அம்மன் கோபுரம் அருகே அமைக்கப்பட்ட யாகசாலையில் தினமும் 2 வேளைகளில் யாகசாலை பூஜைகள் நடைபெற்று வருகின்றன. இந்த நிலையில் 6ஆம் கால பூஜையில் பூர்ணயதி மற்றும் தீபாராதனை நடைபெற்றது. 7ஆம் கால யாக பூஜையில் அஷ்டபந்தனம் சாற்றுதல் நடைபெற்றது. யாகசாலை பூஜைகளில் 300 சிவாச்சாரியார்களும் 16 ஓதுவார்களும் கலந்து கொண்டுள்ளனர். யாகசாலை பூஜையை தரிசிக்க ஏராளமான பக்தர்கள் வந்துள்ளனர். அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயனுடைய யாகசாலை பார்த்தாலே பிறவி புண்ணியம். உலகத்தில் உள்ள அத்தனை ஜீவ நதிகளுடைய தீர்த்தங்களும் இந்த யாகத்திலே வந்து கலந்து கொண்டிருக்கிறது. சமயபுரம் அருள்மிகு மாரியம்மன் திருக்கோவில் குடமுழுக்கையொட்டி யாகசாலை பூஜைகள் நேற்று மாலையில் தொடங்கின. திருச்சி அருகே சமயபுரத்தில் உள்ள அருள்மிகு மாரியம்மன் திருக்கோவில் குடமுழுக்கு வரும் 6ஆம் தேதி நடைபெறவுள்ளது. குடமுழுக்கிற்காக 7 பிரதான வேதிகை, 51 யாக குண்டங்களுடன் யாகசாலைகள் அமைக்கப்பட்டுள்ளன. யாகசாலையில் பூஜைகளும் வேள்விகளும் நேற்று மாலையில் வேத மந்திரங்கள் முழங்க தொடங்கின.
குடமுழுக்கிற்கு இன்னும் சில நாட்களே இருக்கும் நிலையில் கோவிலில் நிறைவு கட்ட திருப்பணிகள் விறுவிறுப்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன. கோவிலில் விநாயகர் சன்னதி, நவராத்திரி மண்டபம், அபிஷேக அம்பாள் மண்டபம் மற்றும் பல்வேறு கோபுரங்களிலும் திருப்பணிகள் நிறைவு பெற்று வண்ணங்கள் தீட்டப்பட்டுவிட்டன. குடமுழுக்கு நடைபெறவுள்ள பிரதான கோபுரங்களிலும் நிறைவு கட்ட பணிகள் நடைபெற்று வருகின்றன. மேலும் கோவில் சுவர்களுக்கு வண்ணம் தீட்டும் பணிகளும் தொடர்ந்து முனைப்பாக நடைபெற்று வருகின்றது. கோபுரங்களுக்கு தேவையான சாரங்கள் அமைக்கப்பட்டுள்ளன. பக்தர்கள் தங்குவதற்காக இலவச தங்கும் விடுதிகள் உள்பட தேவையான அடிப்படை வசதிகள் செய்யப்பட்டுள்ளன. பாதுகாப்புக்காக கண்காணிப்பு கோபுரங்கள் அமைக்கப்பட்டுள்ளது. 20க்கும் அதிகமான ஈரான் நிறுவனங்களுக்கு அமெரிக்கா தடை. ஏவுகணை சோதனை நடத்தியதால் நடவடிக்கை. விவரம் விளம்பர இடைவேளைக்கு பிறகு. செய்திகள் தொடர்கின்றன. இனி அயலக செய்திகள். ஈரான் அதிநவீன ஏவுகணை சோதனை நடத்தியதை அடுத்து ஏவுகணை தொழில்நுட்பத்திற்கு உதவிய 20 ஈரான் நிறுவனங்களுக்கு அமெரிக்கா தடை விதித்துள்ளது. நீண்ட தூர ஏவுகணையை ஏவி ஈரான் சோதனை நடத்தியதை அடுத்து அந்நாட்டின் மீது அமெரிக்கா தடை விதிக்கும் என்று எதிர்பார்க்கப்பட்டது. ஆனால் ஈரானுக்கு ஏவுகணை தொழில்நுட்பத்தில் உதவிய நிறுவனங்களுக்கு அமெரிக்காவில் தடை விதித்து உத்தரவிடப்பட்டுள்ளது. ஈரான் மட்டுமல்லாமல் லெபனான், சீனா மற்றும் ஐக்கிய அரபு நாடுகளைச் சேர்ந்த சில நிறுவனங்களும் ஏவுகணை தொழில்நுட்பத்திற்கு உதவியதாக கண்டறியப்பட்டது. இதனையடுத்து இந்த நாடுகளைச் சேர்ந்த சில நிறுவனங்களும் அமெரிக்காவில் இயங்க தடை விதிக்கப்பட்டுள்ளது. 2024ஆம் ஆண்டில் பிரான்ஸ் தலைநகர் பாரிஸில் ஒலிம்பிக் போட்டிகள் நடத்தப்பட இருப்பதை விளம்பரப்படுத்தும் வகையில் பாரிஸில் உள்ள ஈஃபில் கோபுரம் வண்ண விளக்கொளியில் காட்சியளித்தது. 2024ஆம் ஆண்டில் ஒலிம்பிக் போட்டிகள் பிரான்ஸ் நாட்டின் பாரிஸ் நகரில் நடத்தப்பட உள்ளன. அதனை விளம்பரப்படுத்தும் பல்வேறு நிகழ்ச்சிகளுக்கு ஏற்பாடு செய்யப்பட்டு வருகிறது. இந்த நிலையில் பாரிஸ் கோபுரம் ஒலிம்பிக் போட்டிகளை பிரபலப்படுத்தும் வகையில் வண்ண விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்டது. அதனையடுத்து வண்ண ஒளியில் மின்னிய கோபுரத்தை பலரும் பார்த்து மகிழ்ந்தனர். IPL கிரிக்கெட் போட்டிகளுக்கான வீரர்கள் ஏலம் வரும் 20ஆம் தேதி முதல் நடைபெறும் என்று இந்திய கிரிக்கெட் வாரியம் அறிவித்துள்ளது. IPL கிரிக்கெட் போட்டிகள் கடந்த 2008ஆம் ஆண்டு முதல் நடத்தப்பட்டு வருகின்றன. சிறப்பாக விளையாடும் வீரர்கள் பலரையும் தேர்வு செய்ய IPL அணிகள் போட்டி போடுவது வழக்கம். ஒவ்வொரு அணியும் தங்களுக்கு விருப்பமான வீரரை ஏல முறையில் தேர்வு செய்வதில் முனைப்பு காட்டும். அதிரடி ஆட்டத்தை வெளிப்படுத்தும் வீரர்களை தேர்வு செய்ய கடும் போட்டி இருப்பதால் வீரர்கள் ஏல முறையில் தேர்வு செய்யப்படுவது வழக்கம். அதன்படி இவ்வாண்டு போட்டிக்கான வீரர்களை ஏலம் மூலம் வரும் 20ஆம் தேதி தேர்வு செய்ய உள்ளதாக கிரிக்கெட் வாரியம் அறிவித்துள்ளது. பெங்களூருவில் 20ஆம் தேதி தொடங்கும் வீரர்களுக்கான ஏலம் அடுத்த சில நாட்களுக்கு நடைபெறும் என்று தெரிகிறது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். வங்கக்கடலில் பரவும் எண்ணெய் படலம் ஓரிரு நாளில் அகற்றப்படும் என்று அமைச்சர்கள் உறுதி. தமிழக அரசு ஆலோசகர் ஷீலா பாலகிருஷ்ணன் பதவி விலகல். மேலும் 2 உயர் அலுவலர்களும் விலகியதாக தகவல். சரக்கு சேவை வரி தொடர்பான சட்ட திருத்த முன்வரைவு பட்ஜெட் கூட்டத்தொடரின் 2வது அமர்வில் தாக்கல். பஞ்சாப், கோவா மாநில பேரவைத் தேர்தல் காலை 7 மணிக்கு வாக்குப்பதிவு தொடங்கியது. இத்துடன் வேந்தரின் இளங்கதிர் காலை செய்திகள் நிறைவடைந்தன. மீண்டும் பகல் 11 மணிக்கு வேந்தரின் இளங்கதிர் முற்பகல் செய்திகளில் சந்திப்போம். வணக்கம்.